எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயத்துல இன்னைக்கு நமக்கு தேவையான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படியான ஒரு சிந்தனையோட ஆழத்துக்கு போய் ஒரு சின்ன வரியில ஒரு பிரபஞ்ச உண்மையே எப்படி அடங்கியிருக்குன்னு பார்க்க போறோம். சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க. நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான ஒரு பெரிய கேள்விக்கு பதில் நாம படிக்கிற எழுத்திலே ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த குறள் அந்த கேள்வி தான் நம்ம கிட்ட கேக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உளவு. இது பார்க்கறதுக்கு வெறும் ஒரு அழகான கவிதை மாதிரி தெரியலாம். ஆனா இது அதுக்கும் மேல. இதுதாங்க நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதின காலத்தையே வென்று திருக்குறளோட படி. கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தோட தொடக்கமா வந்து இது நம்மள வாழ்க்கைக்கான ஒரு பெரிய பாதைக்குள்ள கூட்டிட்டு போகுது. சரி, வாங்க இந்த வரிய ரெண்டா பிரிச்சு அதுல இருக்கிற முதல் பாதியே முதல்ல பார்க்கலாம். இதுல நாம எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான உண்மை இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒன்னு இருக்கு இல்லையா? இந்த குறளோட அழகே அதுதான். ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை விளக்க அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதுதான் இந்த குறளுக்கு இவ்வளவு ஒரு சக்தியை கொடுக்குது. இங்க அகர அப்படிங்கிறது ஆங்கிற முதல் எழுத்த அதோட ஒலிய குறிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் மத்த எல்லா எழுத்துக்கும் எல்லா சத்தத்துக்கும் ஆணிவேர், ஒரு மொழியோட ஃபவுண்டேஷன். அப்போ இந்த குறள் என்ன சொல்ல வருதுன்னா, ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மையை சொல்லுது. நம்ம பேசுற மொழியோட இந்த பிரம்மாண்டம் ஒரே ஒரு சத்தத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது ஆங்கிறது மொழிங்கிற ஒரு பெரிய மரம் வளர்றதுக்கான ஒரு சின்ன வித மாதிரி. ஓகே, இப்ப முதல் பாதி நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப வாங்க குறளோட ரெண்டாவது பாதிக்கு போலாம். இங்கதான் விஷயம் மொழியிலிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கே போகுது. ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இது. வள்ளுவர் இங்க என்ன பண்றாருன்னா, மொழியில இருக்கிற இந்த சிம்பிளான லாஜிக்க அப்படியே எடுத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொருத்தி பார்க்கறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மூலம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்குன்னு அவர் சொல்றார். இங்க ஆதி பகவன் அப்படிங்கிறது ஆதியாகிய கடவுள, அதாவது மூல முதல்வன குறிக்குது. இந்த உலகத்துக்கும் இதுல இருக்கிற எல்லா உயிருக்குமே அவர்தான் முதல் காரணம், அவர்தான் மூலம் அப்படின்னு இந்த குறள் சொல்லுது. இப்போதான் இந்த குறளோட ஜீனியஸே நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒரு சிம்பிளான ஓமையை வச்சு எவ்வளோ பெரிய ஒரு உண்மை அவர் நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. இதுதான் திருவள்ளுவரோட அந்த பிரமாதமான திறமை. பாருங்க, இதுதான் அந்த குறளோட மொத்த சாராம்சமும். இடது பக்கம் மொழி சம்பந்தப்பட்ட உண்மை, வலது பக்கம் இந்த உலகம் சம்பந்தப்பட்ட தத்துவார்த்த உண்மை. எப்படி ஆங்கிற எழுத்து மற்ற எல்லா எழுத்துக்கும் தொடக்கமோ அதே மாதிரி ஆதி பகவன் இந்த உலகத்துக்கே தொடக்கம். எவ்வளோ பவர்ஃபுல்லான அழகான ஒரு கம்பேரிசன் இல்லையா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆ இல்லாம எழுத்துக்களே கிடையாது. அதே மாதிரி ஆதி பகவன் இல்லாம இந்த உலகமே கிடையாது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது. இது ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு. ஒரு முடிவே இல்லாத விஷயத்த, அதாவது இன்ஃபினிட்டிய நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு திருவள்ளுவர் ஒரு வழி சொல்றார். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வரையறைக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு எல்லையே இல்லாத ஒன்ன நம்மளால உணர முடியும்னு காட்டுறார். இதுதாங்க இந்த குறளோட ஸ்பெஷாலிட்டி. சரி, இந்த ஒரு குறள் மட்டும் எப்படி 2000 வருஷமா இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது? அதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஓமையோட விளக்குனது தான். ஆமா, இந்த குறளோட மொத்த புத்திசாலித்தனமே இதுதான். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு பெரிய மர்மத்தை நாம எல்லாருமே தினமும் பயன்படுத்துற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையோட இணைச்சதுதான். அதுதான் இதுக்கு இவ்ளோ சக்தியை கொடுக்குது. அதனால இனிமே நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. யாருக்கு தெரியும், நாம பெருசா கண்டுக்காம விடுற சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள கூட இந்த மாதிரி ஆழமான அடிப்படை உண்மைகள் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா?